அதனுடைய விளைவு தங்கிலீஷில் தானே எழுதுறாங்க. தமிழில் யாருக்கா எழுத வருதா? நீங்கள் ட்விட்டர் பக்கம் போங்க, யாருக்காவது தமிழ் எழுத வருதா? தங்கிலீஷில் தானே எழுதுறான். தமிழை ஆங்கிலத்தில் எழுதுகிறான். அம்மானா AMMA அப்படி தானே எழுதுறான். தமிழ் கரெக்டான தமிழ் எங்கேயாவது இருக்குதா? பார்த்தா இருக்காது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறேன். இந்த மாதிரி இவர் சொன்னார், யார், அமித்ஷா சொன்னார், அதற்கு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, தமிழ் தான் முக்கியம், ஆங்கிலம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வெளியில் சும்மா. சரி, ஒரு 3 திருக்குறள் சொல்லுங்கன்னு கேளுங்க. இல்லாட்டி ஒரு திருக்குறளை சொல்லி அதற்குரிய தமிழ் பதத்தை கேளுங்க. ஒரு பேராகிராஃபை தமிழில் நீங்கள் சொல்லி டிக்டேட் பண்ணி அது தமிழ் எழுத சொல்லுங்கள். யாராவது எழுதுறாங்களா பாருங்க. அப்போ இதுக்கு காரணம் யார்? இந்த அரசு தானே. தமிழை வாழ வைக்கிறேன், கீழடி, தொன்மை நாகரிகம், தமிழ் 5000 வருடங்கள் முன்பு எல்லாம் சொல்கிறீங்கல்ல. இன்னைக்கு சாதாரணமாக 50 வருஷத்தில் ஆங்கிலம் தமிழை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் தங்கிலீஷ் தானே இருக்குது. அப்போ மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கறதுன்றது அடிப்படை என்னன்னா, தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஆங்கிலம் அவசியம், தொடர்பு மொழி. ஆங்கிலத்தில் கல்வியை கொடுக்கணும். அரசு பள்ளிகள்லையும் தமிழ் எப்படியோ ஆங்கிலமும் அந்த மாதிரின்ற மாதிரி கொண்டு வரணும்.